வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் பெய்த தொடர் கனமழை காரணமாக மழைநீர் விவசாய நிலங்களில் புகுந்ததில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை, நெல், வெண்டை, கத்தரிக்காய் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்தன. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிதம்பரம். வணக்கம் சிதம்பரம், விவரங்கள். வணக்கம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மாரியம்மன்பட்டி, மீனூர், கொல்லைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் பெரும்பாலும் ஆடு மாடுகளை வைத்து விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் குடியாத்தம் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில நாளாக பெய்து வந்த தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் ஏரி, குளம், குட்டைகள் நிரம்பி நீர்நிலைகள் உயர்ந்து பல்வேறு பகுதிகளில் விவசாய விளைநிலங்களில் வெள்ள நீர் புகுந்தது. இந்த நிலையில் குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை, மாரியம்மன்பட்டி, மீனூர், கொல்லைமேடு, வெள்ளேரி உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை, வெண்டைக்காய், கத்திரிக்காய், நெல் பயிர், வேர்க்கடலை, மக்காச்சோளம், சாமந்தி பூ மற்றும் அரைக்கீரை, வெள்ளேரி உள்ளிட்ட கீரை வகைகளும் விவசாயம் செய்து உழவர் சந்தையில் விற்பனை செய்து வந்த நிலையில் தற்போது தண்ணீரில் மூழ்கி எல்லா பயிர்களும் நாசமானதால் பெரும் கடனாளியாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் தண்ணீரில் மூழ்கி நாசமான பயிருக்கு வருவாய்த்துறையினர் மற்றும் வேளாண்மை துறையினர் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.